அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தொகுத்த அல் அதபுல் முஃப்ரதுடைய சஹீஹான செய்திகளை பார்த்து வருகின்றோம். கடந்த 20 வகுப்புகளில் நாம் 196 செய்திகளை படித்திருக்கின்றோம். 196 செய்திகளை படித்திருக்கின்றோம். இன்றைய வகுப்புல ஸஹீஹ் அல் அதபுல் முஃப்ரதுடைய 117வது தலைப்பு, அல் அதபுல் முஃப்ரதுடைய 131வது தலைப்பு, பாபு அத்தஹாப் பைனன் நாஸ். பாபு அத்தஹாபி பைனன் நாஸ். மக்களுக்கு மத்தியில் நேசம் கொள்ளுதல். மக்களுக்கு மத்தியில தஹாபா ஃபில்லா, தஹாபா ஃபில்லா, தஃபாரகா ஃபில்லா, அல்லாஹ்வுக்காக நேசம் கொண்டு அல்லாஹ்வுக்காக பிரியுது. அப்ப அல்லாஹ்வுக்காக நேசம் கொள்வது, நேசம் கொள்ளுதல் என்று சொல்லப்பட்டால் மனிதர்கள் தங்களுக்கு மத்தியில் நேசம் கொள்ள வேண்டும், அன்பு கொள்ள வேண்டும் என்றால் அது அல்லாஹ்வுக்காக அன்பு கொள்ள வேண்டும். ஏனென்றா எல்லாரும் நேசம் கொள்றாங்க தான், ஆனால் ஹதீஸ்கள்ல சொல்லப்படுற நேசம் என்பது அது அல்லாஹ்வுக்காக கொள்ளப்படுகின்ற நேசம் என்பதை நாம் ஒரு அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த தலைப்பை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மக்களுக்கு மத்தியில் மக்கள் தங்களுக்கு மத்தியில் அன்பு கொள்ள வேண்டும், நேசம் கொள்ள வேண்டும் என்பதனுடைய சிறப்பு குறித்து ஹதீஸ்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அதுல பாருங்க, ஒரே ஒரு சஹீஹான ஒரே ஒரு ஹதீஸ் தான் இருக்குது. قال حدثنا إسماعيل ابن أويس قال حدثنا إسماعيل بن أبي أويس قال حدثني أخي عن سليمان بن بلال عن إبراهيم بن أبي أسيد عن جده عن أبي هريرة رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال والذي نفسي بيده لا تدخلوا الجنة حتى تسلموا ولا تسلموا حتى تحابوا وأفسوا السلام تحابوا وإياكم والبغضة فإنها هي الحالقة لا أقول لكم تحلقوا الشعر ولكن تحلقوا الدين. خير. இப்ப இந்த தலைப்புக்கு கீழ இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஹதீஸ் ஹசன் லிகைரிஹி. خير. இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. இது மட்டும் தான் சரியான செய்தி இருக்குது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், قال والذي نفسي بيده, என்னுடைய ஆன்மா எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக அப்படின்னா ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல போறாங்க. லா ததுகுலு அல் ஜன்னத ஹத்தா துஸ்லிமு, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் வரை நீங்கள் சுவர்க்கத்துக்குள் நுழைய முடியாது. அப்ப லா ததுகுலு அல் ஜன்னா, நீங்கள் சுவர்க்கம் செல்ல முடியாது. ஹத்தா, இதுவரைக்கும் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் வரை. வலா துஸ்லிமு ஹத்தா தஹாபு, நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு கொள்ளாத வரை நீங்கள் இஸ்லாத்துக்குள்ள பரிபூர்ணமாக நுழைய முடியாது. இஸ்லாத்தில் நீங்கள் இருக்க முடியாது. அப்ப இஸ்லாமாக முடியாது என்ற அர்த்தம் இந்த இடத்துல என்ன? உதாரணமாக ஒருவர் முஸ்லிமாக இருக்கிறார், ஆனா சில நேரங்கள்ல அன்பு இல்லாம நடந்து கொள்றார் என்றால் முழுமையாக அவர் முஸ்லிம் அல்ல, காஃபிர்னு சொல்லிடக்கூடாது. நீங்கள் வலா துஸ்லிமு, இஸ்லாத்துக்குள்ள பரிபூர்ணமான முஸ்லிமாக மாட்டீர்கள். ஹத்தா தஹாபு, நீங்க ஒருவருக்கொருவர் அன்பு கொள்ளும் வரை. அப்ப அன்பு கொள்றதுக்கு வழி என்ன? இது வேற மாதிரியும் பல அறிவிப்பு வருது, நீங்க கேட்கிற விஷயங்கள் தான். இப்ப இதுல சொல்றாங்க தஹாபு, நீங்க சலாத்தை பரப்புங்கள், அதன் மூலமாக உங்களுக்கு மத்தியில் அன்பு ஏற்படும். அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழியை சொல்லி தராங்க. அப்ப நாங்க அதிகமாக சலாம் சொல்வதனூடாக என்ன ஏற்படும் சொல்லுங்க? அன்பு ஏற்படும். ஒருவர் உங்களை வெறுக்கிறார் என்றாலும் பரவாயில்லை, நீங்க சலாத்தை சொல்லுங்க. ஒருவர் முஸ்லிம் அல்லது ஒருவர் இஸ்லாத்தை பத்தி நல்ல அபிப்பிராயம் கொள்வார், அல்லது ஒருவர் இஸ்லாத்துக்கு நெருங்கி வருகிறார் என்றால் நீங்க என்ன செய்யலாம்? சலாம் சொல்லலாம். அப்ப எனவே நாம் இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும்? சலாத்தை நீங்க தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் சலாத்தை சொல்லுங்கள். அப்ப குறிப்பிட்ட இவருக்கு தான் தெரிஞ்சவங்களுக்கு தான் சலாம் சொல்லணும் அப்படின்னு கிடையாது. அப்ப சலாத்தை பரப்புவதன் மூலமாக அன்பு ஏற்படும். அன்பு ஏற்பட்டால் நீங்க இஸ்லாத்துல பரிபூர்ணமாக இருப்பீர்கள். அன்பு இல்லாம குரோதம், பகைமை இருந்தால் உங்களோட மார்க்கத்துல குறைவு ஏற்படும்.
குறைவு ஏற்படும். அப்ப எனவே நம்ம என்ன செய்யணும்? அன்பு கொள்ள வேண்டும். அதுக்கு வழிதான் சலாம் சொல்லுது. யாரை கண்டாலும் என்ன செய்யணும்? புன்முறுவலோடு சலாம் சொல்லுகின்ற பழக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். ஒருவேளை மனிதன் அடிப்படையில் முன்ன பின்ன இருந்தாலும் ஒருவர் கண்டுட்டு சலாம் சொல்லாம போறாரு, சில நேரம் அவரு ஏதாவது ஒரு அவசரமான வேலையில போயிருப்பாரு, ஏதாவது ஒரு டென்ஷன்ல இருந்திருப்பாரு, அப்படி சொல்லி நாங்க என்ன செய்யணும்? சலாம் சொல்ல வேண்டும். பாத்தீங்க, கண்ணு காண மாதிரி போறாருன்னு நம்ம குறை பிடிக்கப்படாது. யாரா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும், யாரா இருந்தாலும் சரி. ஏன்னா மனிதர்கள் ஒவ்வொருத்தர் நிலைமையும் வித்தியாசம், மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. அப்ப அதனால நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் அவங்களோட நம்ம தான் நம்ம அகலாக்க காட்டணும், நற்குணத்தை நம்ம தான் ஆரம்பிக்கணும். புரியுதா உங்களுக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க வய்யாக்கும் வல் புக்தா, அதை சொல்லி போட்டு சொன்னாங்க, இந்த குரோதம் விரோதம் தானே, அதை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். வய்யாக்கும் வல் புக்தத, வய்யாக்க இய்யாக்கன்னா என்ன? வய்யாக்கும் வய்யாக்க, இது வேற கருத்துலையும் வரும். இந்த இடத்துல எச்சரிக்கை. இய்யாக்க நஅபுது வய்யாக்க நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். அப்ப இந்த இடத்துல எச்சரிக்கை குறித்து வரும். வய்யாக்க வல் புக்தா, அதாவது நீங்க உங்களுக்கு விரோதத்தை கொண்டு நான் எச்சரிக்கை செய்கிறேன். யாரும் உங்களுக்கு மத்தியில விரோதிகளாக குரோதங்களை வெளிப்படுத்தாதீர்கள். ஃபஇன்னஹா ஹியல் ஹாலிகா, அது உங்களை சிரைத்து விடும், மலித்து விடும். வலிக்கிறது, முடிய வலிக்கிறது இதுதானே, அதுக்கு தான் அந்த ஹலக்கன்னு சொல்றது. ஹலக்கன்னு அழிகிறது, ஹலக்கன்னா படைத்தான், அல்லாஹ் ஹலக்க படைத்தான், ஹலக்க அழிந்து போறது. ஹலக்கன்னா என்ன? அழிகிறது. ஹலக்கன்னா வலிக்கிறது. அப்ப ஹாக்கு மேல ஒரு குத்த எடுத்துட்டேன்னா முனிஷ் உலாது ரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக், ஹலக். அப்ப இந்த இடத்துல ஹாலிகா, ஃபஇன்னஹா ஹியல் ஹாலிகா, அது என்ன செய்யும்? மலித்து விடும். இது ஒரு மூடலாக தெரியுது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விரோதத்தினுடைய பாரதூரத்தை உணர்த்துவதற்காக இந்த வார்த்தையை பயன்படுத்தினார்கள். ஆனா இந்த வார்த்தையை பயன்படுத்தி விட்டு அவங்க அதை முட்டையா விட இல்லை. அதாவது வலித்து விடுன்னு சொல்லி போட்டு அதை உணர்த்துறதுக்காக சில வார்த்தைகளை சொல்லி போட்டு அதை விளங்கப்படுத்த வேண்டும் தானே. அப்ப சொன்னாங்க லா அகூலு லக்கும் தஹ்லீகு ஷஅர், அது உங்களோட முடிகளை மலித்து விடும் என்று நான் சொல்லவில்லை. வலாக்கின் தஹ்லீகு அத்தீன், மார்க்கத்தை வலித்து விடும். இப்ப நல்ல முடி வச்சு அழகா இருக்கிற ஒரு ஆளுக்கு திடீர்னு முட்டை அடிச்சு விட்டால் எப்படி இருக்கும்ங்கிறதான் சொல்ல வர. அப்படின்னா ஒரு ஹைரா முடியெல்லாம் ஹைராக இருந்து அவ முடிய வலிச்சு விட்டால், ஹைரெல்லாம் எடுக்கப்பட்டால் எப்படி வரும் தலையா இருப்பார். இப்ப இதனால மொட்டை அடிக்கிறது உங்களுக்கு ரசூல் அதுவா செஞ்சாங்க, அந்த ஹஜ் உம்ரா அந்த விஷயத்துக்குள்ள வந்துடக்கூடாது. சில இடங்கள்ல சிலது இபாதத்தா இருக்கும், சில இடங்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்துவதற்காக சொல்லுவாங்க, நடைமுறையை சார்ந்து. ஹதீஸ்ல புரிஞ்சுக்கணும் அதை, இல்லைஞ்சா? அந்த அடிப்படையில் சொன்னாங்க. ஒருவர் இப்ப உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி வச்சிருக்காங்க, பெரும்பாலும் என்ன செய்யறாங்க, அவங்களோட முடிதான் கூடுதலா இருந்திருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியை 3 முறையில வச்சிருக்காங்க. அது அவங்களோட ஆதத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம். அப்ப வலிக்கிறதுங்கிறது அது கடமையோட சம்பந்தப்பட்ட விஷயம், அது இடையிடையே வராது. எப்பயுமே முட்டத்தலையோட இருக்கிற அவசியம் இல்லை. நிறைய பேர் நினைக்கிற முட்டத்தலையோட இருக்கிறது சுன்னதுங்க, அப்படி அல்ல. அது அந்தந்த டைம்ல உள்ளதுதான், அதெல்லாம முடிதான் வைக்கணும். இப்ப இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? முடியை வலித்து விடும்னு நான் சொல்லவில்லை, அது உங்களோட மார்க்கத்தை வலித்து விடும். இப்போ யாராவது ஒருவர் நல்லா அழகா முடி வச்சு நல்லா இருக்கும் பொழுது அவருக்கு அழகுன்னு தோணுது, திடீர்னு முடி எல்லாத்தையும் வலிச்சுட்டு அவர் போகும்பொழுது கொஞ்சம் அசிங்கமா இருக்கும். அப்ப எனவே அவருக்கு அந்த நேரத்துல இது அசிங்கமாக தெரியுது. ஆனால் இந்த குரோதம் என்பது அவரை முழு மார்க்கத்தையும் அவரை விட்டு வலிச்சு எடுத்துட்டுன்னு சொன்னால் அப்ப அவர் மொட்டையாக இருக்கிறார், மார்க்கம் இல்லாமல் மொட்டையாக இருக்கிறார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? மார்க்கம் இல்லாமல் மொட்டையாக இருக்கிறார், எந்த ஒரு நலமும் அவற்றை இல்லை. அப்ப எனவே இந்த இடத்துல விரோதம், குரோதம், வெறுப்பு அதிகமா யாரையும் வெறுக்க கூடாது. சில கட்டங்கள் இவரோட இருந்தாலே நமக்கு ஃபித்னா தானே. நீங்க ஒதுங்குறது தப்பு கிடையாது, ஒதுங்குறது தப்பு கிடையாது, ஆனால் வெறுக்கிறது தப்பு. ஒருத்தரை பத்தி உங்களுக்கு வெறுப்பு உள்ளத்துல வந்துருச்சுண்டா அது வெறுப்பு அது உங்களை என்ன செய்யும்? காயப்படுத்திக்கிட்டே. வெறுப்பெறி தானே. வெறுப்பை நீங்க உள்ளத்துல வச்சுட்டு இருந்தா, பொறாமை உங்களோட உள்ளத்துல வச்சுட்டு இருந்தா, அதே மாதிரி குரோதத்தை வச்சுக்கிட்டு இருந்தா, உங்களோட உள்ளத்துக்கு இப்ப கோபத்தை, எப்பயுமே கோபம் இதை நீங்க வச்சு கொண்டிருந்தீங்கன்னா அதாவது பிறருடைய செயல்களுக்காக நீங்கள் உங்களுக்கு தண்டனை கொடுத்து கொள்கிறீர்கள். இந்த வெறுப்பு, குரோதம், பகைமை, அவனுக்கு சுத்தமா பிடிக்காத, அவன் வெறுத்துட்டேன், இந்த வார்த்தைகள் எல்லாம் இன்னும் ஒன்று இருக்கிறது, அல்லாஹ்வுக்காக வெறுக்கிறது, அது வேற. இப்ப உதாரணமாக ஒரே இவர் சாராயம் குடிச்சுக்கிட்டே இருக்கிறார், நண்பர் தான், ஆனால்
10-30 வருஷம் உன்னோட பழகினே, நீ இவ்வளவு சொல்லி நீ கேட்கிற இல்லையே, இவ்வளவு நான் சொல்லிட்டேன், திருந்துற மாதிரி இல்ல, தொழுகை இல்ல, இபாதத்து இல்ல, எப்பயுமே சாராயம் குடிக்கிறது, சரண்ட மதுபானம் குடிக்கிறது, இப்படி எல்லாம் இருக்கிறாரு. இப்ப நம்ம போனால் இவர் நம்ம இவ்வளவு, ஆனா வேற உலக விஷயத்துல எல்லாம் செய்வாரு. நம்ம அப்படிதான் சொல்லுவோம், உலகத்து விஷயத்துல அவர் நல்ல கிளீன் ஆயிப்பாரு எல்லாமே. ஆனா மார்க்க விஷயத்துக்கு அவர் நமக்கு எந்த தொடர்பும் இல்லை. என்ன சொன்னாலும் கேட்கிறாரு இல்லைன்னா இந்த இடத்துல நீங்க அல்லாவுக்கு அவர் வெறுக்கலாம். ஏன்னா நீ தொழுகை கடமையை பாழாக்கி போட்டு நீ என்னோட நட்பு பாராட்டுறதுக்கு நீ பொருத்தமானவர் அல்ல. நல்ல நண்பர்களை நம்ம தெரிவு செய்யும். நம்மளை மாற்றக்கூடியவர்கள் அல்ல. நாம் சொன்னா கேட்கக்கூடிய அல்லது நம்மளுக்கு நன்மைகளை சொல்லி தரக்கூடிய, நாம் நன்மைகளை சொல்லக்கூடிய. தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் வதவாஸவ் பில் ஹக்கி தவாஸவ் இருக்கணும். தவாசி என்ன? தவாஸவ் பில் ஹக்கி வதவாஸவ் பிஸ்ஸப்ர். நன்மையை சொல்லணும், பொறுமையாக இருக்கணும். நன்மையை சொல்லும்போது ஏற்படுற இன்னல்கள்ல பொறுமையாக இருக்கணும். அப்ப எனவே இது முக்கியமான ஒரு அடிப்படை இந்த ஹதீஸ் சொல்லு. அதனாலதான் நம்ம பார்க்கிறோம், என்னடா இஸ்லாத்துல பரிபூர்ணமா நுழைறதுக்கு அன்பு வேணும், பாசம் வேணும், இரக்கம் வேணும். ஒரு ஆள் அறிமுகம் மாறீங்களா, அதுல இருந்து அன்பு கொள்ள ஆரம்பிக்க. நாளைக்கு மறுமையில் அவர் யா அல்லாஹ் இவர் இன்னைக்கு நல்லவ சொல்லி தந்தார் யா அல்லாஹ் சொல்லி எல்லா இடத்துல நல்ல நண்பர்கள் உங்களுக்காக மன்றாடுவார்கள், அவங்க ஷஃபாத் செய்வாங்க. அல்லது இந்த நன்மையை நீ எப்படி படித்துக் கொண்டாயின்னு அல்லாஹ் கேட்டா, இவரின் மூலமாக படிச்சு கொண்டே யா அல்லாஹ் அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? யா அல்லாஹ் இவர் பேசினா அல்லாஹ் பத்தி தான் பேசுவார் யா அல்லாஹ் அப்படின்னு அவர் நாளைக்கு மறுமையில் எங்களுக்காக ஷஃபாத் செய்யக்கூடிய ஒரு 100 பேரை உருவாக்கிட்டோம், ஒரு 1000 பேரை உருவாக்கிட்டோம். நட்பு கொள்வது என்னதுக்காக? அவர் அல்லாஹ் பத்தி பேசுவார், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவார், நம்ம பாவம் செஞ்சா தடுப்பார். அதனால ஸலஃபு ஸாலிஹீன்கள் சொல்வார்கள், உங்களது குறைகளை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறவர்கள் தான் சிறந்த நண்பர்கள். நீங்க தவறு செஞ்சா உங்களோட சேர்ந்துக்கிட்டு தவறு செய்கிறவர்கள் அல்ல. அதை புரிஞ்சுக்கணும். ஹை, அப்ப இது ஒரு தலைப்பு. அடுத்தது பாருங்க, பாபு அல் உல்ஃபா. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 118வது தலைப்பாக பதிவு செய்திருக்கிறார்கள். பாபுன் அல் உல்ஃபா. பாபுல் உல்ஃபா. உல்ஃபான்னா என்ன சொல்லுங்க? உல்ஃபா நட்பா? சதாகா. சதாகானா சதீக் நண்பன், சதாகா நட்பு. பாசம். அல் உல்ஃபானா என்ன? பாசம். பாசம் கொள்ள வேண்டும். இஸ்லாத்துல இதெல்லாம் இருக்குது. அதான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தலைப்பா போடுறாங்க. எப்பயுமே சண்டை பிடிச்சிட்டு கடுகடுப்பா ஏசிக்கிட்டு திட்டிட்டு இருக்க இல்ல, இதெல்லாம் இருக்குது என்பதை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்திருக்கிறார்கள். இப்ப அல் முஃமின், முஃமின் என்பவன் நேசிப்பவன், நேசிக்கப்படுபவன். பிறரை நேசிக்காத, பிறரால் நேசிக்கப்படாதவரிடத்தில் எந்த ஹைரும் கிடையாது. புரியுது அவங்களுக்கு? சஹீஹ் ஹதீஸ். அல் முஃமின் அலிஃபுன் மஅலூஃப். முஃமின் அலிஃபுன் மஅலூஃப். முஃமின் நேசிக்கக்கூடியவன், பிறரால் நேசிக்கப்படுபவன். அலிஃப் மஅலூஃப். அப்ப இது பொதுவாக சொல்ல ஹதீஸ். லா கைர ஃபீமன் லா யஅலஃப் வலா யுலஃப். அதாவது பிறரை நேசிக்காத, அதே போன்று பிறரால் நேசிக்கப்படாத. இப்ப நம்ம ஒரு ஆளோட அன்பா இருக்கிறோம், பாசமா நேசமா இருக்கிறோம். அப்ப அவர் நம்ம அன்பை கொட்டும் பொழுது, அன்பா பாசமா நேசமா பழகும் பொழுது, அவரை முன்ன பின்ன இருந்தாலும் திருத்திக்க வாய்ப்பு இருக்கு. 190% திருத்துவாங்க, அவங்க திருந்ததுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னதான் செஞ்சாலும் நாங்க அன்பா பாசமாக நடக்கணும். அதாவது ஒருவர் அவங்க நம்மளோட எந்த அடிப்படையில் நடக்கிறாங்க என்பதை வச்சு நாங்க அவங்களோட நடக்கக்கூடாது. நம்மட உள்ளத்துல இருக்கிறத நம்ம வெளிப்படுத்தணும், நம்மட உள்ளத்துல இருக்கிறத வெளிப்படுத்தணும். அவரு குரோதம் கொள்றார், பகைமை பாராட்டு என்பதற்காக வேண்டி நாம என்ன செய்யக்கூடாது, நாங்களும் அந்த நிலைக்கு வந்துடக்கூடாது. அப்படின்னா அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும். புரியுது அவங்களுக்கு? ஹை, இந்த தலைப்பு கீழே ஒரு அசர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கருத்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாருங்க. قال حدثنا إمام بخاري رحمة الله عليه قال حدثنا عبد الله بن محمد قال حدثنا سفيان عن إبراهيم بن ميسرة عن طاووس عن ابن عباس، طاووس بن كيسان اليماني، عن ابن عباس رضي الله عنه قال النعم تكفر والرحم تقطع ولم نرى مثل تقارب القلوب. خير. இப்ப இந்த பாசம் என்ற தலைப்பு கீழே அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அஸரை பதிவு செய்திருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அஸரை பதிவு செய்திருக்கிறார். அதுக்கு அடுத்ததாக வர செய்தி பலவீனமானது. இதுல என்ன சொல்ல வராங்க அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு? இப்ப இத அவங்களோட கருத்து, அவங்க அந்த சூழ்நிலையில இருக்கும் பொழுது அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க. யாரு?
அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு என்ன சொல்றாங்க, அன்னியாம் துக்ஃபர், நிஅமத்துக்கள் நிராகரிக்கப்படுகின்றன. அப்ப நிஅமத்துக்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? நிஅமத்துக்களுக்கு என்ன செய்யணும்? நன்றி செலுத்தணும். அப்ப ஷுக்ர் அது எதிர்ப்பதம் என்ன? குஃப்ர். அப்ப நிஅமத்துக்கள் புறக்கணிக்கப்படுகிறது. அவங்க சொல்றாங்க, மக்களுக்கு ஒரு உபதேசம் மாதிரி செய்யறாங்க, அன்னிஅம் துக்ஃபர். அப்ப வைதஅதன ரப்புக்கும் லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும் வலஇன் கஃபர்தும் இன் அஸாபி லஷதீத். அப்ப எனவே இந்த இடத்துல பாருங்க, நிஅமத்துக்கள் எல்லாம் நன்றி செலுத்தப்பட வேண்டும். ஆனால் துரதிஷ்டவசமாக நிஅமத்துக்கள் புறக்கணிக்கப்படுகின்றன ஒன்று. அதே மாதிரி உறவுகள் துண்டிக்கப்படுகின்றன. பெரும்பாலும் உறவுகளை சேர்ந்து வாழ்றது அரிதாக இருக்கிறது. அப்ப உறவுகள் துண்டிக்கப்படுகின்றன. அதை சொல்லி போட்டு இப்போ உங்களுக்கு ஒரு உபதேசத்தை சொல்றாங்க, வலம் நர மிஸ்ல தகாருபில் குலூப், உள்ளங்கள் ஒன்றோடு ஒன்று பாசம் கொள்வதற்கு, அதாவது ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கு வழியில பாசம் வாரதுக்கு, நேசம் வாரதுக்கு, அன்பு வாரத்துக்கு உள்ளங்களோட நெருங்கிறத தவிர வேற எந்த வழியும் கிடையாது. உடலால சேர்ந்திருக்கிறது அல்ல. இப்ப இமாம் நாசருத்தீன் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி இந்த செய்திக்கு விளக்கம் சொல்லும் பொழுது, வலம் நர ஃபில் மவத்ததி வர்ரஹ்மா, அன்பு நேசத்தை ஏற்படுத்துறதுக்கு, மக்களுக்கு மத்தியில பாசம் ஏற்படுறதுக்கான அடிப்படை என்னன்னா உள்ளங்கள் இணையணும். நீங்க அல்லாஹ்வுக்கும் ரசூல் கட்டுப்படுங்க, முரண்பட்டு பிரிஞ்சு போவாதீங்க, அப்ப நீங்க கோழையாகி விடுவீர்கள். உங்களோட பலம் குன்றிவிடும், குறைந்து விடும். அப்ப எனவே இந்த இடத்துல என்ன, அதாவது அன்பு வாரதுக்கு, பாசம் வாரதுக்கு, உறவுகள் சேர்ந்து வாழ்றதுக்கு, கணவன் மனைவிக்கு மத்தியில் அன்பு வாரதுக்கு, உள்ளங்களுக்கு மத்தியில பிணைப்பு ஏற்படுவது, உள்ளங்கள் நெருங்கி இருப்பதை விட வேற எந்த ஒரு சிகிச்சையும், வேற எந்த ஒரு விடயத்தையும் நாங்கள் பார்க்கவில்லை. இதற்கு மொழிபெயர்க்கும் போது சில நிறைய இந்த பிழைகள் வாரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதனாலதான் உங்களுக்கு தெளிவா சொல்லித்தரேன். வலம் நர மிஸ்ல தகாருபில் குலூப். அப்ப இந்த விஷயங்கள் அன்பு, பாசம், நேசம், இதுக்குள்ள முன்னுக்குள்ளதுக்கு தலைப்பு என்ன சம்பந்தம்னா, அன்பு என்பது உடலால் பார்த்தோன்னு சிரிக்கிறது, எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டுட்டு போறதல்ல, உள்ளத்தில இருந்து ஒரு கரிசனை வரணும். அடி இந்த மனுஷன் அந்த மனுஷன் இந்த நேரத்துல கஷ்டப்படுவார், இப்படி இருப்பாரு. அதாவது முனாஃபிக்கள் என்ன செய்வாங்கன்னா சேர்ந்து இருப்பாங்க, அவங்கள பார்த்தா சேர்ந்திருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அல்லாஹ் சொல்றான், தஹ்சபும் ஜமியா வ குலூபும் ஷத்தா, அவர்களை பார்த்தா ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா இதயங்கள் பிரிந்திருக்கும். முஸ்லிம்களை பத்தி அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்றான், கஅன்னஹும் புன்யானுன் மர்சூஸ், ஈயத்தினால் வார்க்கப்பட்ட கட்டிடங்களை போன்று இருப்பார்கள். கல்லுக்கு மேல அப்படி பிணைக்கப்பட்ட கட்டிடங்கள், ஒரு உடம்பை போன்றவர்கள். அப்ப அன்பு மஹப்பத்தில் அப்படி இருப்பாங்க. இப்ப காய்ச்சல்னு சொன்னா கண்ணுக்கு வலி வந்துருச்சு அல்லது தலைக்கு வலி வந்துருச்சுன்னா அடுத்த உடல் உறுப்புகள் ரெஸ்ட் எடுக்காது, அதுவும் வேதனையில் பங்கு கொள்ளும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவங்களுடைய அன்பில், நேசத்தில், பாசத்தில் ஒரு உடம்பை போன்றவர்கள். அப்ப இன்னொரு ஆளுக்கு நோய் வருது, இன்னொரு ஆள் கஷ்டம் வருது, இன்னொரு ஆளுக்கு பிரச்சனை வருது, அந்த நாட்டுல இப்படி நடக்குது, நம்ம முஸ்லிம்களுக்கு நடக்கும்போது நம்ம உள்ளத்துல வர அந்த வேதனை எல்லாம் என்ன காரணம்? அந்த ஈமானிய உணர்வு. அதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதுதான் அங்க அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு எங்களுக்கு அழகாக சொல்லி தருகிறார்கள். 119 பாருங்க, பாபு அல் மிஸாஹ். பாபு அல் மிஸாஹ். மிஸாஹ்னா என்ன? மிஸாஹ் நகைச்சுவை. வேற ரைட். மிஸாஹ்னு சொன்னால் கேலி செய்யறது, பரிகாசம் செய்யறது. பரிகாசம்னா ஆகமாக்கப்பட்ட பகுதியும் இருக்குது. இப்ப உதாரணமாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்கள் பட்ட பேர் சொல்லாதீங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி நிறைய பட்ட பேர் வச்சிருக்கிறாங்க. விளைஞ்சா அது ஆகமானது, எல்லாத்தையும் ஒரு பகுதி இருக்குது. விளைஞ்சா மிஸாஹ்னா அந்த அனுமதிக்கப்பட்ட பரிகாசம், அனுமதிக்கப்பட்ட கேலி நக்கல் பண்றது, அது அனுமதிக்கப்பட்ட எல்லையை தாண்டிடக்கூடாது. இப்ப ஜோக்குங்கிறது வேற. இதுக்குள்ள அந்த இலக்கு என்ன? ஜோக், நகைக்கணும், அதாவது சிரிக்கணும், ஒருவரை மகிழ்ச்சி படுத்துறதா நோக்கி, தவிர காயப்படுத்துறது அல்ல. இல்லையா? கொஞ்சம் கேலியாக, நகைச்சுவையாக, நகைச்சுவை என்பது இதுக்குள்ள வரும். இப்ப இந்த செய்தியில பாருங்க,
قال حدثنا مسدد قال حدثنا إسماعيل قال حدثنا أيوب عن أبي قلابة عن أنس بن مالك رضي الله عنه قال أتى النبي صلى الله عليه وسلم على بعض نسائه ومعهن أم سليم فقال يا أنجش رويدا سوقك بالقوارير خير. இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஒரு செய்தி, அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மனைவிமார்கள் சிலரோட ஒரு பயணத்துல இருந்தாங்க. அப்ப அவங்களோட உம்மு சுலைம் இருந்தாங்க. உம்மு சுலைம் யாரு? அனஸ் ரலியல்லாஹுடைய தாய். அது அனஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க உம்மு சுலைம். உம்மு சுலைம் வந்து மனைவி அல்லே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி இல்லை. அப்ப எனவே அந்த அடிப்படையில் தான் மனைவிமார்களோடு இவங்களும் இருந்தாங்க. அப்படித்தானே? முஸ்லிம் யாருடைய மனைவி? அபூ தல்ஹா ரலியல்லாஹு خير. وفي طريق اخرى انا ابو طلحه انس ரலியல்லாஹுடைய தந்தை அல்ல. இப்ப பாருங்க, அத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் على بعض نساء وما هن ام سليم وفي طريق اخرى عنه ان البراء بن مالك كان يحدو بالرجال وكان عنجشا يحدو بالنساء وكان حسن الصوت خير. இதுல பாருங்க, அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு சொல்றாங்க, இப்ப சில பெண்கள் அவங்களோட உம்மு சுலைம், சில பெண்கள் ரசூலுல்லாஹி மனைவிமார்கள்ட்ட பெண்கள் அவங்களோட உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இருந்தாங்க. இன்னொரு அறிவிப்புல சிலதுல போட்டிருப்பாங்க, சிலதுல போடல. இன்னொரு அறிவிப்புல பராய் இப்னு மாலிக் கான யஹது பிர்ரிஜாலி, பராய் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஆண்கள் வந்த ஒட்டகத்தை வந்து அதை ஓட்டிட்டு போனாங்க. யஹதுனா என்ன? பிர்ரிஜால், ஆண்கள் இருக்கக்கூடிய ஒட்டகத்தை ஓட்டிட்டு போனாங்க. இந்த இடத்துல ஹிதா யஹதுன்னு சொன்னா அந்த ஒட்டகம் வேகமா போறதுக்காக வேண்டி அந்த ஒட்டகத்தை ஓட்டுறவங்க வாயால செய்யக்கூடிய ஒரு பாட்டோ அல்லது ஏதாவது ஒரு உற்சாகம் ஊட்டுற வார்த்தையை, இப்ப மாடுகளுக்கு என்னமா சொல்லுவாங்க, அப்படி செஞ்ச உடனே அது பாஞ்சு விழுந்து ஓடும், அவ்வளவுதானே? வாயால செய்வாங்க. அப்ப உங்களுக்கு அப்ப அந்த இதான் ஹிதா. அப்ப ஒட்டகத்துக்கு அதை சொல்லும் போது உற்சாகம் போகும். அத ஆண்களுடைய ஒட்டகத்தை ஓட்டி போனது பராய் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. பெண்களுடைய ஒட்டகத்தை ஓட்டி போனது அஞ்சஷா, மௌலா ரசூலுல்லாஹி அடிமை, ரசூலுல்லாஹ் திரும்ப செய்யக்கூடிய ஒரு அஞ்சஷா. அப்போ அவர் வந்து அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவர் கொஞ்சம் நல்ல அழகான குரல் உள்ளவர். அவர் கொஞ்சம் நல்ல அழகா ராகத்தோட படிச்சோடனே ஒட்டகம் பாஞ்சு விழுந்துட்டு ஓடும். சரிதானே? பக்கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப ஆண்களுக்கு பராய் இப்னு மாலிக், அது ஒரு அறிவிப்பு. இப்ப அஞ்சஷா என்ன செய்யறாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார அழைச்சிட்டு போறாங்க, ஒட்டகத்தை அவங்க தான் ஓட்டுறாங்க. அப்ப யா அஞ்சஷாவே ருவைதன் சௌகக பில் கவாரீர், கொஞ்சம் மெதுவா போங்க, கொஞ்சம் மெதுவா போங்க. அதாவது இந்த காரூரா போத்தல் குடுவைகள், அதாவது கண்ணாடி குடுவைகளை அதை நீங்க உடைச்சிடாதீங்க, ஃபாஸ்டா போயிட்டு என்ன அதை உடைச்சிருவானாம் சொன்னாங்க. கவனம், பின்னாடி இருக்கிறதுல கண்ணாடி குடுவைகள், அதனால நீ கொஞ்சம் பார்த்து மெதுவா போங்க, அவசரமா போயிடுவானா அப்படின்னு ஒப்பா சொன்னாங்க. இந்த பெண்களை வந்து கண்ணாடி பொட்டலுக்கு ஒப்பா சொன்னாங்க. இது என்னடா, இப்ப அவர் வந்து இப்படி படிக்க ராகமா படிக்க ஒட்டகம் என்ன செய்யும், அந்த ஜோஸ்ல ஃபாஸ்டா வேகம் ஓடுனா கீழே விழுந்துருவாங்க, அப்ப வெடிச்சு போயிடும், இந்த கண்ணாடி வெடிக்கிற மாதிரி தூள் ஆயிரும். அந்த மாதிரி உதாரணத்தை சொன்னாங்க. இப்ப நல்ல கவாரீர், நீங்க பெண்களை தானே ஒப்பாய் ரசூலுல்லாஹி சொன்னாங்க. இந்த இடத்துல இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த தலைப்புகளை கொண்டு வந்ததுனால இதை நகைச்சுவையா நம்ம விளக்க சொல்லணும்னா அப்படி ஒரு கருத்தும் இருக்குது. ஆனா இது வேற வழியிலும் இருக்குது. அதனால அபூ கிலாபா சொன்னார், இந்த அபூ கிலாபாவுடைய கருத்து, இந்த அறிவிப்பாளர் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலிருந்து அறிவிக்கிறவர் தான் அபூ கிலாபா. அப்ப அபூ கிலாபா சொல்ற அந்த விஷயத்தை சொல்லிட்டு ஏன் ரசூலுல்லாஹ் அந்த பெண்களுக்கு கண்ணாடி குடுவைகளுக்கு உதாரணம் சொன்னாங்க என்று சொல்லி அதை பார்ப்போம். கால அபூ கிலாபா சொல்றாரு, ஃபதகல்லம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிகலிமா, பின்னால வந்து அவங்களோட இருக்கிறவங்களுக்கு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கலிமா, ஒரு வார்த்தையை பேசினாங்க, லவ் தகல்லம பிஹா பஅதுக்கும் லஅப்துமுஹா அலை, அந்த வார்த்தையை உங்கள ஒரு ஆள் அதை சொல்லி இருந்தா நீங்க அவரை கேலி பண்ணி விளையாடி நக்கல் பண்ணி அவரை பெடப்பாக்கி அந்த இடத்தை விட்டு இல்லாமலாக்கி இருப்பீங்க. ஏன்னா அவரை இந்த நகைச்சுவையா எடுக்க மாட்டீங்க. அப்ப பெண்களுக்கும் இந்த பொட்டலுக்கும் இந்த கண்ணாடி குடுவைக்கு என்ன சம்மதம் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள் ஒருவர் பேசியிருந்தால், ஆனா அப்படி நீங்க விளையாட்டா கேலியா எடுத்து அவரை என்ன செஞ்சிருப்பீங்க, ஒரு நகைச்சுவையாக எடுத்து அப்படி கிண்டல் பண்ணுவீங்க சொன்னவரை. ஆனால் அந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுல அர்த்தம் இருக்குது என்பதை தான் சொல்ல வராங்க. சில விஷயங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆழ்ந்த ஒரு ஹிக்மத்தை வச்சு சொல்லுவாங்க. ஆனா இப்போ உள்ள மக்களுக்கு அது புரியாது. அதனாலதான் அது அபூ கிலாபா அப்படி சொல்றாரு. இது சாதாரண யாராவது மக்கள் பேசியிருந்தா அது உங்களுக்கு புரியாமலே அவளை நக்கல் பண்ணி நயால் பண்ணி குழப்பி இருப்பீங்க. ஆனா இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்ன,
அப்படி அந்த விஷயத்தை சொல்ல இல்லை, அதுல அர்த்தம் இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த வார்த்தை தான் சௌகக பில் கவாரீர். நீங்க கண்ணாடி குடுவைகளை ஓட்டி செல்லும் பொழுது கொஞ்சம் கவனத்தை மேற்கொள்ளுங்க, கொஞ்சம் மெதுவா கொண்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன் சொன்னாங்கன்னா ஹதீஸ் துறை அறிஞர்கள் சொல்லுகிற பொழுது, அதாவது பெண்களை பொறுத்தவரையில பல விடயங்களில் ஒன்று பலவீனம். இப்போ உதாரணமாக ஒரு கண்ணாடி கிளாஸ் சொல்லும் பொழுது, குடுவைகள் சொல்லும் பொழுது கீழே விழுந்தா உடஞ்சி தூள் தூளாயிரும். அது மாதிரி தான் பெண்கள் சின்ன விடயங்களுக்காக கோபப்படக்கூடியவர்கள் அல்லது சின்ன விடயங்களுக்காக ரோசப்படக்கூடியவர்கள். அது மாதிரி அடிப்படையில் ஒரு பலவீனத்தன்மை இருக்குது. என்னதான் இருந்தாலும் ஒரு பலவீனத்தன்மை. ஆண்களை மாதிரி எல்லாத்தையுமே ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டோம். எல்லாம் இப்ப வந்து ஒட்டகத்துல ஒரு 10 பேர் 12 பேர் ஒரு தனித்தனி ஒட்டகத்துல ஃபாஸ்டா போறாங்க. இது பெண்களுக்கு அப்படி முடியுமாட்டா முடியாது. ஆனா விதிவிலக்குகள் இருக்கு. நாங்க அப்படி இல்லை, நாங்க உற்சாகமான ஆட்கள் ஒரு 10 பேர் இல்ல ஒரு 2 பேர் அப்படி இருப்பாங்க. ஆனா ஆண்கள்ல 10 பேர்ல 9 பேர் அப்படி இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப வந்து இப்ப ஒரு ஓட்டன்னு வச்சுட்டா கூட பெண்கள் ஆண்கள் எல்லாம் சமம்னு சொல்லுவாங்க. ஆனா ஓட்டப்பட்டியெல்லாம் பிரிச்சு வைப்பாங்க. ஆண்களுக்கு வேறையா பெண்களுக்கு வேறையா ஒன்ன வச்சா எப்படியும் அது சமநிலை, அதாவது சமத்துவம்ங்கிறது இஸ்லாத்துல கிடையாது. அதில் நீதி, ஒவ்வொருத்தருக்கு கொடுக்க வேண்டிய ஹக்க கொடுக்குறது, அதுதான் இஸ்லாம் சொல்லுது. அதுதான் அடிப்படை. அதான் அடிப்படை. பெண்களை எப்படி வைக்கணுமோ அந்த உயர்ந்து கண்ணியத்துல அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்து இஸ்லாம் வச்சிருக்குது. உலகத்திலே மிகப்பெரிய சொத்து, மிகப்பெரிய உன்னதமான ஒன்று இருக்க வேண்டும், அது சாலிஹான ஒரு பெண்மணின்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2-3 பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை எடுத்து பெற்றெடுத்து வளர்த்தாலே அந்த தந்தை சொர்க்கத்துக்கு போயிடுவாரு. அப்படி நிறைய அந்தஸ்து கொடுத்தி பெண்களால் ஆண்கள் சொர்க்கம் போற வழி இருக்குது. விளைஞ்சா அப்ப எனக்கு அந்த சிறப்புகள் வந்து இருக்குது, இல்லாம இல்லை. ஆனால் இயல்பு அடிப்படையில் இப்ப உதாரணமா சின்ன ஒரு விஷயத்த மனசுல வச்சு கவலைப்படுறது, அல்லது இப்ப நமக்கு வந்து 1000 முறை 1000 திட்டினால என்ன கணக்கெடுக்காம போயிடுவோம். என்ன விஷயம் ரைட் ஓகே அவர் சொல்லுவார். ஆனா பெண்களுக்கு அது ஒரு சின்ன விஷயத்த சொன்னா அதுக்கு என்ன செய்வோம், தேம்பி அழுது 2 நாள் போகும். அதுதானே விதிவிலக்காக விதிக்கலாம். அப்ப என்ன இந்த மெல்லிய சுபாவம், மெல்லிய அந்த அதாவது சக்தி ரீதியா, உடலியல் ரீதியாகவும் அவர்கள் கொஞ்சம் ஆண்களை விட பலவீனமானவர்கள். அப்ப எனவேதான் அந்த அவர்களுடைய நடத்தைகளில், ஒழுக்கத்தில், அவர்களுடைய உடல் அமைப்பில், அவர்களுடைய உடல் பலத்தில் எல்லாத்திலையுமே அவர்கள் என்ன சாஃப்டானவர்கள், கண்ணாடியை போல அப்படின்னு சொல்லி செல்லதான் சொன்னாங்க. அதனால நீங்க ஆண்கள் ஃபாஸ்டா போறாங்க, நீங்கள் அப்படி என்ன இப்படி இழுத்து ஃபாஸ்டா போனீங்கன்னா கடைசியில் 1-2 பேர் கீழே விழுந்துருவாங்க. அது பெரிய ஒரு பாரதூரமான விஷயம் ஆயிரும் என்பதை தான் இங்க நகைச்சுவையாக சொல்ல வருகின்றார்கள். அதை நகைச்சுவையாக சஹாபாக்கள் எடுத்து கொண்டார்கள். அடுத்து பாருங்க. قال حدثنا عبد الله بن صالح قال حدثني الليث قال حدثني ابن عجلان عن أبيه أو سعيد عن أبي هريرة رضي الله عنه قالوا يا رسول الله إنك تداعبنا قال إني لا أقول إلا حقا. خير. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொன்னாங்க, சஹாபாக்கள் சொன்னாங்க, சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, இன்னக துதாயிபுனா, நீங்க எங்களோட நகைச்சுவையாக பேசுகிறீர்களே, நக்கலா பேசுறீங்களே, நகைச்சுவையாக பேசுகிறீர்களே. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நகைச்சுவையா பேசுறேன், நக்கலா பேசுறேன், அது உள்ள விஷயம்தான். ஆனால் இன்னில அகூலு இல்ல ஹக்கா, அப்படி பேசினால், நகைச்சுவையா பேசினாலும் கேலியாக பேசினாலும் நான் உண்மையை தான் பேசுவேன். இல்லையா? நம்ம நகைச்சுவைக்காக வேண்டி பொய் சொல்லக்கூடாது, நகைச்சுவைக்காக வேண்டி பொய் சொல்லிடக்கூடாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நகைச்சுவையா பேசியிருக்கிறாங்க. நகைச்சுவை வாழ்க்கையில இருக்கணும், அது நகைச்சுவையே வாழ்க்கையாக மாறிடக்கூடாது. இல்லைங்களா? நகைச்சுவையே வாழ்க்கையாக மாறிவிடக்கூடாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்களே எங்களோட நகைச்சுவை தானே பேசுறீங்க, அப்ப என்ன அர்த்தத்துல கேட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கடுமையா இருக்கணும், அப்படி ஒரு சிந்தை. அதான் நீங்க நகைச்சுவையா இருந்தா சில நேரங்கள்ல வந்து இப்ப என்ன அதிகமா நம்ம மக்களோட நகைச்சுவையா நடந்து கொண்டால், இவரு இவ்வளவு பெரிய ஷேഖா இருந்துட்டு அல்லாமா இருந்துட்டு ஜோக் அடிச்சுட்டு இருக்கிறாரு, அப்படியெல்லாம் யோசிக்க தேவையில்லை. மனிதனுக்கு வாழ்க்கையில் எல்லாம் இருக்கணும், நினைச்சானே மூளை மனசிரிக்க கூடாது, அப்படியெல்லாம் இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நானும் உங்களோட பேசுவேன், சிரிப்பேன், எல்லாம் இருக்கத்தான் வேணும். அதுக்கு நீ எப்ப பார்த்தாலும் சொர்க்கத்தை பத்தி பேசினாலும் சிரிப்பு, நரகத்தை பத்தி பேசினாலும் சிரிப்பு, மறுமை பத்தி, சிலவங்க வந்து அவர பயான், நகைச்சுவை பயான் இருக்குதான் வேணும். அதுக்குன்னு அப்படியே எல்லா சீரியஸே இல்லாம அடுத்த செய்தி அழகா வரும். அடுத்த செய்தி எப்படி இதை புரிஞ்சு கொள்றது என்பதை நம்ம அடுத்த செய்தியில புரிஞ்சுக்கலாம். சஹாபாக்களோட ஒரு வழிமுறையை வச்சு புரிஞ்சுக்கலாம். எல்லாமே இருக்கணும். நினைச்சா பிள்ளைகளோட அன்பா இருக்கணும், இரக்கமா இருக்கணும், நினைச்சா அதே மாதிரி வந்து நகைச்சுவா பேசணும், அதெல்லாம் இருக்கணும். அதே நேரம் அது சமநிலை இருக்கணும். தவாசுன்னு சொல்லுவாங்க இஸ்லாத்துல. ஒரு தனித்தன்மை, இஸ்லாத்துல ஒரு தனித்தன்மை இருக்குது. என்னன்னா தவாசுன், சமநிலையான மார்க்கம் இது. ஒன்று கொண்டு பேலன்ஸ் திடீர்னு கூடுறது குறையறது அல்ல, சமநிலையாக இருக்கிற மார்க்கம் இது. நினைச்சானே
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பல இடங்கள்ல சொல்லி தந்திருக்கிறாங்க. பாருங்க இது ஒரு செய்தி. அடுத்ததாக பாருங்க, قال حدثنا صدقة قال أخبرنا معتمر أن حبيب أبي محمد أن بكر بن عبد الله قال كان أصحاب النبي صلى الله عليه وسلم يتبادحون بالبطيخ فإذا كانت الحقائق كانوا هم الرجال. இதுதான் முக்கியமான செய்தி. பாருங்க, பக்ர் பின் அப்துல்லா ரஹிமஹுல்லாஹ் வரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, قال كان اصحاب النبي صلى الله عليه وسلم நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்கள் يتبادحون بالبطيخ. பித்தீஹ்னா என்ன? தர்பூசணி. அந்த பழத்தால என்ன செய்வாங்க, தங்களுக்கு மத்தியிலே எரிந்து விளையாடுவார்கள். இது பித்தீஹ்னு தான் வந்து இருக்குது. பித்தீஹ் இல்ல பித்தீஹ் தான் சரியானது. அப்ப பத்தீஹ்னு சிலவங்க சொல்லுவாங்க. இப்ப இந்த இடத்துல வந்து தர்பூசணியை கொண்டு எரிந்து விளையாடுவார்கள் என்றா, இப்ப அந்த பழத்தை வந்து விந்திரை செய்யற மாதிரி இருக்குமே, அல்லாட நியமத்தை புறக்கணிக்கிற மாதிரி இருக்குமே. இப்ப இது வந்து ஒரு வார்த்தை இந்த பழத்தை குறிச்சு தான் வந்திருக்குது. அதுக்கு என்ன செய்யணும், ஹதீஸ்ல என்ன இமாம்கள் ஷரஹ் செஞ்சிருக்கிறாங்க, இதுக்குரிய விளக்கம் என்னங்கிறது மூல நூல் அந்த அறிஞர்களுடைய கருத்துக்கு போகணும். என்ன சொன்னால், அதாவது திண்டு முடிஞ்சுக்க போற அந்த இதுக்கு தானே, அந்த எல்லாத்தையும் திண்டு முடிச்சதுடைய தோழிக்கு தானே, அதாலதான் வீசுவாங்க. அப்ப இந்த இடத்துல வித்தியாசமா போட்டி கிஷர்னு போடல, அதுல தோல்னு போடல. அப்ப என்ன விளங்கணும், பாத்தீர்களா சஹாபாக இப்படி செஞ்சுட்டான்னு போறது இல்ல. ஹதீஸ விளங்குறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அப்ப என்ன எத்தபாதஹு பில் பித்தீஹ் இப்னு ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அவர்கள் என்ன எரிந்து ஒருவருக்கு ஒரு விளையாடுவார்கள். அதுக்கு எரிஞ்ச எறியில கண்ணு இது போற அப்படி அல்ல, அதாவது நகைச்சுவையாக தங்களுக்கு மத்தியில என்ன செய்வாங்க, வீசி விளையாடுவார்கள். فَإِذَا كَانَتِ الْحَقَائِقُ كَانُوا هُمُ الرِّجَالُ. இதை தவறாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள் மொழிபெயர்த்தவர்கள் புத்தக வடிவில். فَإِذَا كَانَتِ الْحَقَائِقُ இதுக்கு கரீபுல் ஹதீஸ்னு புத்தகம் எல்லாம் இருக்கு. அதாவது ஒரு விளக்கம் இல்லாத வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டு அதை எப்படி பார்க்கணும் விளங்கணும் என்பதெல்லாம் அறிஞர்கள் எழுதியிருக்கிறாங்க. இப்ப இவங்க இப்படிதான் விளையாடி இருப்பாங்க, சஹாபாக்கள் விளையாடி இப்படிதான் இருப்பாங்க. ஆனா ஃபைதா கானத்தில் ஹக்காயிக், உண்மை சீரியஸான விஷயங்கள் வந்துருச்சு வைங்களேன். இப்ப ஜோக்கா நகைச்சுவை ஜோக்கா தான் இருப்பாங்க. சீரியஸான விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள், அடிப்படையான விஷயங்கள், ஒரு ஜிஹாதுக்கு அழைப்பு வந்துட்டா கானுஹும் ரிஜால், அவர்கள் ஆண்களாக இருப்பார்கள். அப்ப என்ன அர்த்தம், நீங்க ஆம்பளை சொல்லுவோமா இல்லையா, ஒரு நல்ல வேலை செய்யும் நீங்க தான் ஆம்பளை. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், ரிஜாலுன் அவர்கள் தான் ஆண்கள், லா துல்ஹிஹிம் திஜாரத்தும் வலா பையுன் அன் ذிக்ரில்லாஹி வ இகாமிஸ் ஸலாத்தி வ ஐதாஇஸ் ஸகாத் யகாஃபூன யௌமன் ததகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார் லியஜ்ஸியஹுமுல்லாஹு அஹ்ஸன மா அமிலு வ ஸீத மின் ஃபضலிஹி. அங்க அல்லாஹ் சொல்றான் ரிஜால் அவர்கள் தான் ஆண்கள். அப்ப உண்மையான சீரியஸான விஷயங்கள் வந்து விட்டால் அவர்கள் ஆண்களாக இருப்பார்கள், ஆண்களாகி விடுவார்கள். அப்ப ஏற்கனவே எப்படி பெண்களாக இருந்தார்களா, அப்படி விளங்குறது அல்ல. ஜோக் அடிச்சு தான் இருப்பாங்க, பாக்குறது அவங்க ஜோக் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஹய்யா அலல் ஜிஹாதுன்னு அவங்க முன் வரிசையில் இருப்பாங்க, தர்பூசணி விளையாடுறவங்க அங்க வாளோட நிற்பாங்க. விளைஞ்சா அதுதான் இங்க சொல்ல வராங்க. அப்ப எனவே இது சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இதைத்தான் சொன்னாங்க, தொழுகைன்னு வந்து விட்டால் இப்ப விளையாடிட்டு இருப்பாங்க, வாங்கிட்ட முதல் செஃப்ல இருப்பாங்க. ஹய்யா அலஸ் ஸலானா முன்சஃப், வாங்க நோன்பு இபாதத்து வணக்க வழிபாடு செய்யாது, இது எல்லாத்துலயுமே அவர்கள் அது சீரியஸான விஷயம் வந்துட்டா அதுல முன்னுக்கு நிற்பாங்க. சிலவங்க வந்து தொழுத பாங்கு வைக்காம சொல்லப்படுது, பேசிட்டு போனா பேசிதான் இருப்போம், ஜோக் அடிச்சுட்டு இன்னும் முடியல அது விக்காமத்துக்கு 100 ரக்காத்து போட்டு நம்ம பேசிருப்போம் அப்படின்னு. அப்படி அல்ல. அப்ப இதுல தவாசுன்னு விளங்குதா, சமநிலை. ஜோக்கும் இருக்கணும், ஆனா இபாதத்துக்கு வந்து அங்க ஜோக் அடிச்சுட்டு விளையாட்டு கூடாது, உடனே ஓடி போயிடும் இபாதத்துக்காக. அதுதான் சொல்லுவாங்க. பாருங்க அடுத்த செய்தியை பாருங்க. قال حدثنا محمد بن الصباح قال حدثنا خالد هو ابن عبد الله عن حميد الطويل انس بن مالك رضي الله عنه قال جاء رجل الى النبي صلى الله عليه وسلم يستحمله فقال انا حاملك على ولد ناقه قال يا رسول الله وما اصنع بولد ناقه فقال رسول الله صلى الله عليه وسلم وهل تلد الابل الا النوق وهل تلد الابل الا النوق. இப்ப பாருங்க, அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்தாரு, வந்து சொன்னாரு, யா ரசூலல்லாஹ் பைத்துல் மால்ல இருந்து எனக்கு ஒரு ஒட்டகத்தை தாங்க. பைத்துல் மால்ல இருந்து எஸ்தஹ்மில் உண்டா என்ன சுமக்கிறதுக்கு ஒரு ஒட்டகம் தாங்க
சொல்லி அதை வேண்டுறாங்க, எனக்கு ஒரு ஒட்டகம் தாங்கன்னு கேட்குறாங்க. ஃபகால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் உங்களுக்கு ஒரு ஒட்டக குட்டியை தாரேங்க அப்படின்னு. ஃபகால ஆனால் ஹாமிலுக்கு அலவலதி நாக்கா, நான் வந்து உங்களுக்கு ஒரு ஒட்டக குட்டியை தாரேன். கால யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, வமா அஸ்னா பி வலதி நாக்கா, ஒட்டக குட்டி வச்சு நான் எப்படி பயணம் போறது, ஒட்டக குட்டி வச்சு நான் எப்படி பயணம் போறது? அப்ப ஃபகால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த இடத்துல ஃபஅல் தலிதுல் இப்லு இல்ல நூக்னு வருது. ஃபஅல் தலிதுல் இப்ல இல்ல நூக், அதாவது ஒட்டகம் வந்து அது எவ்வளவு பெருசா இருந்தாலும் தாய்க்கு குட்டி தானே. அதாவது தாய் இப்போ பெருசாயிட்டுன்னா இந்த ஒட்டகத்துக்கு அது பிள்ளை இல்லைன்னு ஆகாது. இப்ப எவ்வளவு 50 வயசா இருந்தாலும் இங்க வாடானா கூப்பிடுவாங்க மாமா, சில நேரங்கள்ல பேர சொல்லி கூப்பிடுவாங்க அப்பா அப்படின்ட்டு. அப்ப வேறவங்களுக்கு அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உமாக்கு மகன் தானே. முஃபாரிஸுங்க வந்துட்டு இந்த விறகை கொஞ்சம் எடுத்தாலு, இந்த மீனை கொஞ்சம் எடுத்தா அப்படியே என்ன அவங்களுக்கு அதை நம்ம பார்த்து நான் எவ்வளவு பெரிய ஆள், நான் எவ்வளவு பெரிய அந்த யோசனையில வரக்கூடாது. அப்ப உமாக்கு யாரு இந்த ஹதீஸ் ஞாபகத்தால நான் சொல்றேன் இல்ல, ஒரு ஒரு முறை வந்து வீட்டுல ஃப்ரிட்ஜில் வந்து இது வச்சு இறைச்சி வச்சிருந்தாங்க அம்மா. அப்ப நான் வந்து அதை எடுத்து இப்போ 2 வருஷம் முன்னுக்கு எடுத்து வெளியே வைக்க நான் சொன்னேன் தண்ணிக்குள்ள வைங்க அப்படின்ட்டு. அப்ப ஃபாரிஸ்க்கு எல்லாம் விளங்குது சொல்லி விளைஞ்சா அப்படின்னா அவங்க நினைச்சிருக்கீங்க இன்னும் நம்ம அவங்களுக்கு புள்ள தானே, நான் சொன்ன வெளியே வச்சிருக்கீங்க தண்ணிக்குள்ள வச்சுங்க விலகி போவோம் அப்படின்ட்டு. அவ எல்லாம் விளங்குதா அப்படின்ட்டு. அப்பனா இந்த சின்ன இதை கட் பண்ணி விட்டுருங்க. அப்ப என்னடா இதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, எப்படி விளங்கப்படுத்துறாங்க, ஃபஹல் தலிது அல் இப்ல இல்ல நூக்குன்னு வரும். அப்படின்னா ஃபஹல் தலிதுல் இப்ல இல்ல நூக்கு ரெண்டு மாதிரி வரும். ஃபஹல் தலிதுல் இப்லு இல்ல நூக்கா ரெண்டும் ஒண்ணுதான். ஒட்டகங்கள் ஒட்டக குட்டி தான் பெற்றெடுக்கும். அப்ப நீங்க என்னதான் வளர்ந்து இருந்தாலும் இந்த ஒட்டகத்துக்கு ஒரு தாய் இருக்குது, அந்த தாய்க்கு இது குட்டி தானே. அதை வச்சு நான் சொன்னேன், நான் பொய்யா சொல்ல இல்லை. அப்ப எனவே வந்து இது பெருசு தான் நான் உங்களுக்கு தர போறேன். ஒட்டக குட்டின்னு சொன்னது இந்த பிறந்து 5 நாள் 10 நாள்ல உள்ளது இல்லை அப்படின்னு சொல்ல இல்லை. அப்ப அவருக்கு சிரிப்பு வந்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தவங்களுக்கும் ஏதோ நகைச்சுவையா தான் இருந்தது. சரி, இப்ப பாருங்க அடுத்த தலை பாருங்க, பாபு அல் மிஸாஹ் மஅ ஸபி. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 120வது தலைப்பாக பாபு அல் மிஸாஹ் மஅ ஸபி, சிறு பிள்ளைகளோடு கேலி நக்கல் பரிகாசம் ஜோக் எல்லாம் வரும். நினைச்சேன் சிறு பிள்ளைகளோட ஜோக்கா நடக்கிறது. இது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து தலைப்பாக போட்டிருக்கிறாங்க. சபினா யாரு? சபி சிறுவர்கள், சபி சிபியான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பிள்ளைகளை கடந்து என்ன செய்வாங்க, சலாம் சொல்லுவாங்க. சில பிள்ளையோட வந்து நம்ம அன்பா இருக்கணும், பாசமா இருக்கணும். قال حدثنا آدم قال حدثنا شعبة قال حدثنا أبو التياح قال سمعت أنس بن مالك يقول رضي الله عنه كان النبي صلى الله عليه وسلم لا يخالطنا حتى يقول لأخ لي صغير يا أبا أمير ما فعل النغير. இது அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ல யுகாலிதுனா, சிறுவர்கள் எங்களோட கலந்திருப்பார்கள், புன்னகையோடு இருப்பார்கள், இன்முகத்தோடு இருப்பார்கள், புன்முறுவலோடு இருப்பார்கள், பாசமாக இருப்பார்கள், அன்பாக இருப்பார்கள், இரக்கமாக இருப்பார்கள். எல்லாத்தையும் இந்த ல யுகாலிதுனா அடக்கி கொள்ளும். அப்படி சொல்லி போட்டு ஒரு விஷயம் சொல்றாங்க, எது வரைக்கும் என்றால் ஹத்தா யகூலு லி அகின் லி ஸகீர், எனக்கு உள்ள தாய்வழி சகோதரன், தாய்வழி சகோதரன். இப்படி சில அறிஞர்கள் சொல்றாங்க, இன்னும் சில அறிஞர்கள் சகோதரன் சொல்றாங்க. ஹத்தா யகூலு லி அகின் லி ஸகீர், எனக்கு உள்ள ஒரு சகீர் சின்ன சகோதரன், அவரை பார்த்து யா அபா உமைர், அபு உமைரே மா ஃபஅலன் நுகைர், மா ஃபஅலன் நுகைர், அபு உமைரே மா ஃபஅலன் நுகைர். உங்களோட நுகைர்னா இப்ப அது முஸக்கரான்னு சொல்லுவாங்க. அரபுல வந்து அப்துல்லாண்டா அல்லாஹ்வுடைய அடிமை, உபைதுல்லாண்டா அல்லாஹ்வுடைய சிறிய அடிமை. அபுத் உபைத், அப்ப இது முஸக்கரா, அது சிறியப்படுத்துறது. தாலிபுல் இல்ம், சில அறிஞர்கள் நான் இல்மை தேடக்கூடிய, சிலவங்க சொல்லுவாங்க துவைலிபுல் இல்ம், நான் அறிவை தேடக்கூடிய சிறிய மாணவன். அப்ப அது பேணுதலுக்காக அவங்க சொல்றது. அப்ப இந்த இடத்துல பாருங்க, அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி போட்டு சொல்றாங்க, ஹத்தா யகூலு லி அஹி லி ஸகீர், எனக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறிய சகோதரன், அவங்களோட சிறிய சகோதரன், அவங்கள பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, யா அபா உமைர், அபு உமைரே, உங்களுடைய அந்த குஞ்சு குருவிக்கு என்ன ஆயிடுச்சு,
குஞ்சு குருவிக்கு என்ன ஆயிருச்சுன்னு கேட்பாங்க அப்படின்னு. இது கேட்கப்பட்டது ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. இவர் வந்து அபூ உமைர் வந்து ஒரு குருவி வளர்த்து வந்தாரு. குருவி ஒன்று வளர்த்து வந்தார். அது வந்து செத்து போச்சு. அப்போ இவர் ரொம்ப சின்ன ஆள் தான், சின்ன ஆள். ஆனா ரொம்ப வந்து அவரு சீரியஸா யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. இல்லையா? சிலவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா மெசேஜ் அனுப்புறாங்க, என்ன பூனை மூத்தாயிருச்சு, அதுக்கு வந்து நம்ம ஜனாசா தொழுவிக்கலாமாட்டு. அந்த இல்ல நான் சொல்ல மாட்டேன், அந்த அளவுக்கு சீரியஸா அந்த பூனையோட அவங்க நெருங்கி இருக்கிறாங்க. அதுக்கு அங்க எங்க கொண்டு அடக்குறது, கப்பன் செய்யணுமா அல்லது சொர்க்கத்துல வந்து பூனையோட இருக்கலுமா? எனக்கு வந்த கேள்வி, சொர்க்கத்துல வளர்த்த ஒரு பூனை இன்னொரு ஆள் வந்து கேட்டாங்க, நான் ஒரு நாய் வளர்த்தேன், அந்த நாயோட சொர்க்கத்துல இருக்கலுமா? அப்ப செய்யறது இப்ப நாயை வந்து ஒரு செல்ல பிராணியை வளரக்கூடாது, ஹராம். அது சொர்க்கத்துல கேள்விகள் எல்லாம். அப்ப என்னன்னா அந்த அளவுக்கு அவங்க சீரியஸா அதுல இருப்பாங்க, பழகிடும். இப்ப சில விஷயங்கள் இருக்குது, வளர்க்க அனுமதி இருக்குது. இப்ப இந்த ஹதீஸ்ல இருந்து அதுக்குரிய உரிய ஹக்குகளை கொடுத்து வளர்க்கலாம். பூனை வளர்க்கிறீங்க சஹாபாக்கள், உரிய ஹக்கு கொடுத்து. அது ஹக்க கொடுக்காம வளர்த்தா நிறைய தான் போகணும். ஒரு பெண்மணி நரகத்துக்கு தான் போனாங்க பூனை கட்டி வச்சு, அதெல்லாம் இருக்குது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப அந்த புள்ள வந்து ரொம்ப சீரியஸா அந்த இப்படி குருவி செத்துருச்சேன்னு இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ உமைர் அந்த தோரணையில் கேட்டாங்க, அபூ உமைரே மா ஃபஅல நுகைர். இந்த மாதிரி ஹதீஸ் இப்படிதான் வழங்கப்படுத்தணும், இதே சீரியஸா பேசலாத. சரி, யா அபூ உமைர் மா ஃபஅல நுகைர்னு சீரியஸா ஒரு காமெடியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அந்த குஞ்சு குருவி என்ன ஆயிருச்சு அப்படின்னு கேட்கும்போது அந்த பிள்ளைக்கு அப்படி ரசூலுல்லாஹ்வே வந்து குருவியை பத்தி விசாரிக்கிற அளவுக்கு அன்பா இருக்கிறாங்களேன்னு சொல்லி கொஞ்சம் மனசுல அந்த கவலை என்ன இல்லாமல் போக வாய்ப்புண்டு. அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கனாவது ஒண்ணாங்க. இப்ப இந்த ஒரு செய்தியை சொல்லும்போது ஒரு இது ஹதீஸ் துறை சார்ந்தவர்களை பத்தி ஒரு விமர்சனம் சிலர்கள் சொல்லுவாங்க. அதாவது ஹதீஸ் துறையை பத்தி தெரியாதவர்கள் முன்காலத்துல சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா, இப்படி எல்லா செய்திகளை ஏன் சொல்லணும், இதுல என்ன ஃபாயிதா இருக்கு, ஹதீஸ் துறை சார்ந்தவங்க வந்து இது எல்லாத்தையுமே ரிவாயத் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை முன் வச்சாங்க. அதனாலதான் இப்னுல் காஸ் அபுல் அப்பாஸ் தபரி இப்னுல் காஸ் ரஹிமஹுல்லாஹ் முக்கியமான அறிஞர், இதுல ஒரு ஜுஸ் எழுதினார். இந்த ஹதீஸ் இந்த ஒரு வரியை வச்சு ஒரு புக் எழுதினார். அதுல கிட்டத்தட்ட இந்த செய்தியில மட்டும் 60க்கும் மேற்பட்ட இஸ்திம்பாத், அதாவது ஃபிக்ஹ் சார்ந்த சட்டங்கள் ஆதாபுல் சம்பந்தமா 60க்கும் மேற்பட்ட ஃபவாயிதுகள் எழுதியிருக்கிறார் இந்த ஒரு வரிக்கு இப்னுல் காஸ் ரஹிமஹுல்லாஹ் முக்கியமான அறிஞர். அதே மாதிரி இன்னும் பல அறிஞர்கள் 70க்கும் மேற்பட்ட எழுதியிருக்கிறாங்க. அப்ப எனவே இப்ப இந்த ஒரு வார்த்தை ரசூல் அப்படி சொல்லிட்டாங்கன்னா இதுல இருந்து எத்தனை இஸ்திம்பாத், எத்தனை ஃபிக்ஹ், எத்தனை மசாலா, எத்தனை அதப், எத்தனை ஆதாப், எத்தனை ஃபவாயிதுன்னு சொல்லி ஹதீஸ் துறை சார்ந்தவங்க எழுதியிருக்கிறாங்க. மாதிரி ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல்-அஸ்கலானி இதை இப்னுல் காஸ் விஷயத்தையும் சொல்றாங்க. அப்ப ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு மனித சமூகத்துக்கும் ஒரு ரசூலாக இருந்திருக்கிறாங்க. அவங்க கரடு முரடான சுபாவம் உள்ளவர் அல்ல. சிறு பிள்ளைகளோட எவ்வளவு அன்பாக நடந்திருக்கிறாங்க, பாசமா நடந்திருக்கிறாங்க. சின்ன பிள்ளைகளோட உள்ளத்தை காயப்படுத்தக்கூடாது. சின்ன பிள்ளைகள் ஓடி வரும், அவங்களோட அந்த தன்மைக்கு ஏற்ப அவங்க என்ன செய்வாங்க, பெரியவங்ககிட்ட வந்து சலாம் சொல்லுவாங்க, பேசுவாங்க. நம்ம அவங்கள கண்ணியப்படுத்தி அவங்க மேல இறக்கப்படுத்தி அவங்க சொல்றதை கேட்கணும். அந்த பிள்ளை சும்மா ஏதோ பேசுற மாதிரி இருக்கும், ஆனா அவங்க சீரியஸா தான் பேசுவாங்க. அவங்களுக்கு அவங்களோட வயசுக்கு ஏற்ப பேசுவாங்க. இப்போ ஒரு காதை கட்டி அதை ஒரு பறவையை பார்த்து அதை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களோட வயசு 5 வயசு 6 வயசு, அதை திரும்ப கேட்கிற வயசு தான். நம்ம வந்து 45 35 வயசுல இருந்து நம்ம யோசிக்கிறது அந்த பிள்ளைய ஒரு முறை சொன்னா விளங்காத உனக்கு அப்படின்ட்டு. அப்ப அதனால நம்ம எப்பயுமே பிள்ளைகள் கேள்வி கேட்கும் பொழுது, பிள்ளைகள் நம்மகிட்ட வந்து ஏதாவது சீரியஸா ஒரு ஜோக்க பேசும்போது நம்மளும் சீரியஸா கேட்கணும். அப்பதான் அந்த பிள்ளைகளுக்கு அந்த ஏன்னா சின்ன பிள்ளைகளோட இதயத்தை உடைச்சிடக்கூடாது. அந்த கவாரியர் மாதிரி தான் இது. சின்ன பிள்ளைகளோட இதயத்தை எல்லாம் உடைக்க கூடாது, ஏன்னா அது பெரிய பாதிப்புகளை உண்டாகும். சில இடங்கள்ல பிள்ளைகளை அரட்டி உருக்கி அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு பாடசாலைக்கு போறதும் இல்லை, அந்த படிப்போட வெறுப்பு வந்துடும். இப்ப நம்ம நிறைய இந்த மாதிரியான சில சகோதரர்கள் நாட்டிலையும் சரி இங்கேயும் சரி தமிழ்நாட்டிலும் சரி அவங்க வரக்கூடிய செய்திகள்ல பிள்ளைகள் வந்து ஏன் ஸ்கூல் பாடத்தை வெறுக்கிறாங்க, ஏன் குர்ஆனை வெறுக்கிறாங்க என்று சொன்னா பிள்ளைகளை துன்புறுத்தி அடிச்சு திட்டி ரொம்ப ஹார்டான வார்த்தைகளை யூஸ் பண்ணினோடனே அந்த புள்ள வந்து ஆசிரியரோட நெருங்கிறதுக்கு பயப்படுறாங்க. ஸ்கூல் பாடசாலை என்றாலே கொஞ்சம் பயம் வருது. அப்ப அதனால வந்து சில இடங்கள்ல அந்த சைல்ட் சைக்கோ சிறுவர் உளவியல் அந்த விஷயங்கள் பேணி அல்லது அவர்களோட நடந்து கொள்ற முறை எப்படி, நம்ம வெளியே புத்தகங்களுக்கு போதில்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்திருக்கிறாங்கன்னு பார்த்தாலே எவ்வளவு அன்பாக நடந்திருக்கிறாங்க. சின்ன பிள்ளைகள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுக்கு போறாங்க. ஷத்தாத் இப்னு ஹாத் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத், சுஜூதுக்கு போறாங்க, அவனோட பேர புள்ள மேல வந்து ஏறுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்ல தொழுகையில நீட்டுறாங்க, தொழுகை இமாமா தொழுவிக்கிறாங்க, ஃபர்ல தொழுகை நீட்டுறாங்க ஒரு சுஜூத. சில சொல்லுவாங்க ஒரு சுஜூத மட்டும் நீட்டி துவா கேட்க கூடாதுன்னு.
இதே ஆதாரமா இருக்குது. அப்ப நீட்டுறாங்க சுஜூத. அப்போ ஒரு சஹாபி இப்படி எழுப்பி பார்த்துட்டாங்க. சத்தாத் பின் ஹாத்திப் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் தான். அப்போ எழுப்பி பார்த்தாங்க. அவங்களுக்கு பயம் வந்து ரசூலுல்லாஹ்க்கு என்ன நடந்துருச்சு, என்ன முன்ன பின்ன எது நடந்துருச்சு அப்படின்னு பயந்துட்டாங்க. அப்புறம் தொழுகை முடிஞ்ச கேட்ட உடனே சொன்னாங்க, எந்த முதுகுக்கு மேல எந்த பேர புள்ள விளையாடிட்டு இருந்தது, அந்த புள்ளையில சந்தோஷத்தை நான் வந்து இப்படி எழுமுனா கெடுத்துற மாதிரி ஆகிரும், அதனால தொழுகை நீட்டினேன்னு சொன்னாங்க. அப்ப சின்ன பிள்ளையில சந்தோஷத்துக்காக தொழுகை நீட்டினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சின்ன பிள்ளையில அழுகைக்காக தொழுகை சுருக்குறாங்க. மெம்பர்ல இருக்கிறாங்க, புள்ள தவண்டு வருது, அப்படியே வந்து எடுத்து தோல்ல போட்டு குதுபா செய்யறாங்க. நம்மளோட ஊர்ல சின்ன பிள்ளைங்க பின்னி போ முன்சப்பு வரக்கூடாது, போறோம் அவன் பள்ளி பக்கம் வர மாட்டான். ஜன்னிபு சிபியானக்கும் ஒமஜானினக்கும் அலி மஸ்ஜித் மினல் மஸ்ஜித், ஜன்னிபு சிபியானக்கும் ஒமஜானினக்கும் மினல் மஸ்ஜித், அதாவது உங்களுடைய சிறுவர்களையும் பைத்தியகாரர்களையும் பள்ளியை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், பள்ளியை விட்டு தூரமாக்கிருங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹதீஸ் மிம்பர்ல பயான், இது விட்டு கட்டப்பட்ட செய்தி. பள்ளியில போட் போடுகிறாங்க, இங்கு சிறுவர்கள் வர தடை. இப்ப நீ தடை போட்டு இன்னொரு 10 வருஷத்துக்கு பிறகு பள்ளி காலையில யாரு வருவா? மேல வானத்துல இங்க விடுவாங்க. ஏன்னா படிச்ச மார்க் விஷயம் தெரிஞ்சவங்க தானே முத்தவலியா இருக்கணும். அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, சின்ன பிள்ளை வரக்கூடாது, விளையாடக்கூடாது. ஒருவர் வந்தாரு, சிறுநீர் கழிச்சாரு. ரசூல்லா பெரியவரே வந்து சிறுநீர் கழிச்சிட்டு போகும். ரசூல் என்ன சொன்னாங்க? அடிச்சு தரத்துக்கு நான் சொன்னாங்க, விட்டுருங்க. அவருக்கு தெரியாம செய்யறாரு. அப்ப சின்ன பிள்ளை வந்து வரணும், வகுப்புல வரணும், பள்ளிவாசலுக்கு வரணும். பிள்ளை அப்படின்னா பிள்ளைகளுடைய சத்தம் கேட்க இல்ல பள்ளிவாசல்ல அப்படின்னா அடுத்த சந்ததி, அடுத்த ஜெனரேஷனுக்கு தொழுகையாளி இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. பார்த்துதான் படிப்பாங்க, எப்படி ருக்கு செய்யறது, எப்படி சுஜூ செய்யறது. எனவே பள்ளிவாசல்ல முன்சாப்புக்கு புள்ள வந்தா பயம். அந்த சில வயசான ஆக்கள், அது அந்த வயசுக்கு வரதுதான். அப்ப அவங்க என்ன தவிர்த்து கொள்ளணும். எல்லாம் பெரிய ஆக்கள் தான் இருக்கணும், பெரிய ஆக்கள் தான் இருக்கணும். பெரிய ஆக்கள் வராட்டி என்ன செய்யறது? ரசூலா சொன்னாங்க, என்னை துயர்ந்து அறை உள்ளவர்களும் பெரியவர்களும் இருக்கட்டும். அவங்க வராட்டி என்ன செய்யறது? ஒரு புள்ள வந்துருச்சுன்னா அந்த புள்ளையை தள்ளுறது ஹராம், அந்த புள்ளைய ஹக்க இல்லாமல் ஆக்குது. ரசூலா பால் குடிச்சிருந்தாங்க, வலது பக்கத்துல ஒரு சிறு பிள்ளை இருந்தாரு, இடது பக்கத்துல அபூபக்கர் உமர் இருந்தாங்க. ரசூல் அலைஹி வஸல்லம் பால் குடிச்சது நினைச்சவரு கொடுக்கலாம் தானே. ரசூலா நினைச்சா இடது பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம், அபூபக்கர் உமருக்கு ரசூலோட விருப்பம். ஆனா வலது பக்கத்துல இருந்து அவங்களோட சுன்னா. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது அபூபக்கர் உமருக்கு கொடுக்கணும்னு ஆசை. ஆனா பக்கத்துல வலது பக்கத்துல இருக்கிற சின்ன பிள்ளைகளை கேட்டாங்க, எப்படி பாலங்களை கொடுக்குவா அப்படின்ட்டு. அவங்க சொன்னாங்க, வந்து உட்கார்ந்துதான். அவங்க நேரடியா அப்படி சொல்லல, அவங்க வந்து உட்கார்ந்தது என்ன, ரசூலா பால் குடிக்கணும் வலதுல இருந்தா வரும், நான் விட்டு தர மாட்டேன்னாங்க. அப்ப அவங்க அந்த இடத்துல விட்டு கொடுக்குறதா இருந்தா எப்படி இருந்தியும், அவங்க எதர்ச்சியா வந்து உட்கார்ந்த மாதிரி ஆயிருக்கும். ஆனா வந்து உட்கார்ந்தாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் உமரை வச்சுக்கிட்டு உங்களுக்கு தர இல்ல, ஹக்கு உண்ட ஹக்கு, நீ வலது பக்கம் ஒண்ணுக்கு என்ன சுன்னா வலது பக்கம்னா இந்த ஒன்ன கூட தான் ஆரம்பிக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? வந்துட்டால் அந்த பிள்ளைய ஹக்க கொடுக்கணும். நான் சும்மா ஹராம்னு சொன்னா அதுக்கு ஆதாரம் இல்லாம பேசிருக்கணும்னு சொல்லக்கூடாது, இது ஆதாரம். அடுத்ததை பாருங்க, பாபு ஹுஸ்னுல் குலுக், பாபு ஹுஸ்னுல் குலுக், பாபு ஹுஸ்னுல் குலுக் அல்லது பாபு ஹுஸ்னுல் குலுக், நல்ல குணங்கள். இது அப்படி நீண்டு போகும், இல்ல ஒரு 2 செய்திகளை பார்ப்போம். நல்ல குணங்கள், நல்ல பண்புகள். قال حدثنا قال حدثنا أبو الوليد قال حدثنا شعبة بن الحجاج جبل في الحديث له بهبري ملايين سلوان أندلو أريوالي عن القاسم بن أبي بزة قال سمعت أتى القيخة راني عن أم الدرداء عن أبي الدرداء ما ஹஸ்பண்ட் லேந்து வைஃப் ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. இதுதான் சஹாபாக்களோட தொடர்பு. سمعت أتاء الكيخراني عن أم الدرداء عن أبي الدرداء رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال ما من شيء أثقل في الميزان من حسن الخلق. صلى الله عليه وسلم சொன்னாங்க, அபூ தர்தா ரலியல்லாஹு ரிவாயத் செய்றாங்க, மீசான்ல நல்ல குணங்களை விட மிக பாரமான ஒன்று எதுவுமே இல்லை. தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜி இதெல்லாம் கொண்டு போற. இப்ப இதெல்லாம் வந்து எப்ப சீராக அதுக்குரிய வெயிட் கிடைக்கும்னா நல்ல பண்பு இருக்கணும். நல்ல பண்பு இல்லாம ஒருவரோட சண்டை பிடிச்சி அவருக்கு திட்டி அவரோட பொருளாதாரத்தை எடுத்து அவங்களுக்கு அடிச்சு பிடிச்சி இப்படி வந்துட்டா நாளைக்கு எல்லாம் இல்லாம போயிடும். அப்ப மீசான்ல தொழுகை இல்ல ஒண்ணும் இல்லாம போயிடும், எல்லாம் குடுபட்டுரும் அங்கால. அப்ப எதுக்கு எப்ப வெயிட் கிடைக்கும்? அதாவது அமல்களை செய்யணும், அமல்களை பாதுகாக்கிறதுக்கு நற்குணங்கள் வேண்டும்.
அந்த அமலை வெயிட் ஆக்குறது நற்குணங்கள். அந்த அமலுக்குரிய பெருமானம் எப்ப கிடைக்கும்? நற்குணங்கள். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா மின் ஷைஇன் ஃபில் மீசான் அக்தரு மின் ஹுஸ்னுல் குலுக். ஹுஸ்னுல் குலுக் நல்ல பண்புகள். பசித்தால் உணவளிக்கிறது, தாகித்தால் தண்ணீர் கொடுக்கிறது, கஷ்டப்படுறவனுக்கு உதவி செய்யறது, ஆறுதல் வார்த்தைகளை சொல்றது, அன்பாக நடக்கிறது, பாசகமா நடக்கிறது, இரக்கமா நடக்கிறது, விட்டு கொடுக்கிறது, அன்பா மக்களோட கனிவான வார்த்தைகளை பேசுறது. இந்த மாதிரி விஷயங்கள் என்பது நாளை மறுமையிலே மீசான்ல மிக மிக என்ன செய்யும்? மீசான்ல மிக மிக கனமானதாக இருக்கும். அதை விட பாரமானதாக எதுவுமே இருக்காது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. قال حدثنا محمد بن كثير قال حدثنا سفيان عن الأعمش عن أبي وائل المسروق عن عبد الله بن عمرو بن العاص رضي الله عنه قال لم يكن النبي صلى الله عليه وسلم فاحشا ولا متفحشا وكان يقول خياركم أحاسنكم أخلاقا. عبد الله بن عمرو بن العاص رضي الله عنه சொல்றாங்க, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாஹிஷாக இருக்கவில்லை. ஃபாஹிஷ்னா அருவருப்பான பேச்சு பேசக்கூடியவர்களாக இல்லை. ஃபாஹிஷ். வலா முத்தஃபஹிஷ் அருவருப்பான செயல் செய்யக்கூடியவர்களாகவும் இல்லை. எப்படின்னா வகான யகூல் அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள், ஹியாருக்கும் உங்களில் சிறந்தவர், அஹாசினுக்கும் அஹ்லாகா உங்கள சிறந்தவர் யாரு? அஹாசினுக்கும் அஹ்லாகா நல்ல உங்கள சிறந்தவர் யார் என்றால் குணங்களில் மிக அழகிய குணமுடையவர், நல்ல குணமுடையவர் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப எனவே பாபு ஹுஸ்னுல் குலுக் அப்படியே தொடருது. மேல இன்னும் பல ஹதீஸ்கள் சஹீஹ் ஹதீஸ்கள் இருக்குது. அப்ப இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும் என்றால் நற்குணங்கள் என்பதுதான் ஒரு முஃமினுடைய அடையாளம். நீ ஒரு முஸ்லிம் என்பதை உலகத்துக்கு சொல்லணுமாக இருந்தால் உனது நற்குணத்தால் சொல்லு என்பதாக அறிஞர்கள் சொல்வார். நம்ம தொழுகை பள்ளிக்குள்ள, நோம்பு வயிற்றுக்குள்ள, ஜகாத் முஸ்லிம்களுக்குள்ள, ஹஜ்ஜு கபத்துல்லாக்குள்ள நம்மட நற்குணங்கள் தான் வெளியே. புரியுதுங்களா? அப்படித்தானே, பெரும்பாலும் அப்படித்தானே. இப்ப நம்ம இப்ப தொழுகிறத பள்ளிவாசல்ல தொழுதான் அடிப்படை முஸ்லீம்கள். அப்ப யாருமே பெரிய பாக்குறதுக்கு ஒரு அரிது. இப்ப ஜகாத் முஸ்லீம்களுக்குள்ளதான் நம்ம எல்லாமே கொடுக்குறோம். அதே மாதிரி நோம்பு நம்ம யாருமே சொல்ல முடியாது. சில நேரம் பாப்பா நோம்பு இல்லாம இருப்பாரு, உமாக்கு தெரியாது, உமா நோம்பு இல்லாம பிள்ளைகளுக்கு தெரியாது, அது சூழ்நிலையும் இருக்குது. ஹஜ் அங்க போயிடுவோம். அப்ப எங்களுக்குள்ளே உள்ளது அடிப்படை. நாங்க முஸ்லீம் என்பது அடிப்படையா சொல்றதுக்கு இவங்கட கடைக்கு போனால் இவங்க ஏமாத்த மாட்டாங்க, இவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, இவங்ககிட்ட போனால் சிரிச்ச முகத்தோட வரவேற்பாங்க, இவங்கிட்ட போனா அன்பா இருப்பாங்க, இவங்கிட்ட போனா பாசமா இருப்பாங்க, இவங்கிட்ட போனா நீதி கிடைக்கும், நியாயம் கிடைக்கும் என்ற இந்த நற்குணங்கள் தான் அடுத்தடுத்த ஹதீஸ்களில் எங்களுக்கு தெளிவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தது, சொல்லி தந்தது எங்களுக்கு தெளிவாக புரியும். எனவே நற்குணத்தின் மூலமாக நாம் பிரச்சாரம் செய்ய வேண்டும். அதனாலதான் சில அறிஞர்கள் வாயை தொடர்ந்து பேச மாட்டாங்க, அவர்களுடைய நற்குணங்களால் பலாயிரக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள். அதனாலதான் உலகத்தில் இருக்கிற எல்லா தாவாவினுடைய வாசல்கள் மூடப்பட்டாலும் நற்குணத்தினுடைய தாவாவின் வாசல் மூடப்படாது, கியாமத்தினால் இருந்து கொண்டே இருக்கும். அடிக்கிறான், அல்லாஹ் உனக்கு அருள் செய்யட்டும், ஹிதாயத் தரட்டும், துவா செஞ்சுட்டு போங்க, அல்லாஹ் உனக்கு ஹிதாயத் தரட்டும். காஃபிர்கள் துவா நமக்கு அப்படி செய்யலாது. ஹிதாயத் அல்லாஹ் உனக்கு தரட்டும். அல்லது ஒரு எதிரி நமக்கு இஸ்லாத்துல இருந்து கொண்டே அவன் நம்மளை எதிர்க்கிறான்னு சொன்னா அவனை அன்பா அவன் நடந்து கொள்ளுங்க, பண்பா நடந்து கொள்ளுங்க. அவனுடைய அந்த உற்ற, அதாவது பயங்கர எதிரியாக இருக்கிறவன் உற்ற நேசனாக மாறுவான். குர்ஆன் சொல்லி தருது. தீய செஞ்சா தீயதாலாம் தடுக்கின்ற அவசியம் கிடையாது, தீயது செஞ்சா நன்மையாக தடுக்கலாம். அப்ப எனவே இந்த நற்குணங்களின் மூலமாக நாம் என்ன செய்யணும்? மக்களோடு பழகி மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கணும், பிற மதத்தவர்களை. அதே மாதிரி எங்களுக்கு மத்தியில் அன்பு நேசம் கொள்வதன் மூலமாக எங்களோட உள்ளத்தை அமைதிப்படுத்தி, எங்களோட உள்ளத்தை பக்குவப்படுத்தி, நாளை மீசான்ல நிறைந்த கனமான அமல்களாக அதை மாற்றி இந்த உலகத்திலும் வெற்றி பெற்று மறுமையிலும் வெற்றி பெறக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் நம்மளோரையும் ஆக்கிடுவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.